ரெண்டாம் பாலும் மூன்றாம் பாலும் பானைக்கு விடுறேன். ரெண்டாம் பாலும் மூணாம் பானைக்கு விடுறேன். முதப்பால் நேரம் அப்பதுக்கு விடுறேன். வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு அப்பம் சுட்டு காட்டுங்க, அதாவது பாலப்பம். என்னதுக்கு எல்லா பக்கம் உறைஞ்சினாங்கன்னு சொன்னால் அப்போ தான் அந்த அப்பம் வந்து எல்லா இடத்தையும் பறந்து படும். அந்த விடியஜாம 3-4 டைம் அந்த டைமில் வந்து என்ன செய்யணும்னா ஒரு இஞ்சி பிளேண்டியும் ஒரு 2 அப்பம் சாப்பிடணும். இஞ்சி பிளேண்டி விடிஞ்சா தூங்க வேண்டியதான். இந்த டைமில் வந்து நிறைய மக்களுக்கு வாயுறும நினைக்கணும். என்ன செய்கிற நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட வீட்டுகளில். எங்களுடைய முதலாவது அப்பம் என்ன வடிவா சக்ஸஸ் ஆகி வந்துக்கன்னு சொல்லி அப்பத்துக்கு மேலே தெரிஞ்சவங்களுக்கு கீழுக்கு ஒரு அடுப்பு மேலுக்கு ஒரு அடுப்பு, அதே அப்படி 2 அடுப்பு வைக்கிறாருண்ணா. கீழுக்கு அப்போ சட்டியை விட்டு அப்போ விட்டு மரம் மேலே சட்டி இருக்கிறாதான் மேலுக்கு வேகும். அன்புலங்களுக்கு வணக்கம். நான் சானோ. நான் மிது. வேலாயுதம். ஓகே, இன்றைக்கு நாங்கள் எந்த இடத்துல நிற்கணும்னு சொன்னால் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் எங்களுடைய அப்பாப்பாட வீட்டில் நிற்கவேனே. அதாவது எங்களுக்கு ஒரு 10 மணிக்கும் ஒரு ஹோல் வந்து காலையில் எங்கள் அதிகமான ஹோல் அடித்தாங்க. நான் வந்து இங்கே அம்மாட்ட நிற்க, நீங்கள் என்ன எவ்வளோ நேரத்துக்குன்னு வரலண்டு என்ன விளக்க வந்துட்டேன். நிறைய மக்கள் தெரிஞ்சுக்க மேலே வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு அப்பம் சுட்டு காட்டுங்கண்டு, அதாவது பாலப்பம் வந்து எங்களுடைய ஜோ, அதாவது பெரிய ஜோ அனுஷண்ட அம்மம்மாட கையால் அப்பம் சுட்டு காட்டான்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் அவங்க நேற்று அப்பம் போட்டிக்காங்க. நேற்று அப்பம் போட்டேன், முந்தினாவது போட்டு கேன்சல் ஆகிடுது. திருப்பி நேற்று போட்டேன். சட்டியை பழக்கத்தானே வேணும். ஓகே ஓகே, சட்டியை பழக்கணும். சட்டி வேறையாது, சட்டி பழக்கணும்டா அப்படியாது. அது எண்ணெய் எல்லாம் ஊற்றி கிளம்பணும் வச்சு கிளம்பணும். ஓகே, நம்ம அதை அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சிங்கன்னா அப்போ நாங்கள் அப்பம் சுடுறதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்டில் அப்பம் சுட்டு காட்டுங்கண்டு. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நான் இங்கே தான் வந்திக்கோம். இன்றைக்கி அந்த அப்பம் சுடுற எப்படிலாம் சாப்பிட்றேன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா எனக்கு சாப்பிட்றத வந்து யாருக்கும் சொல்லி காட்ட தேவையில்லை, அதை நீங்கள் சாப்பிடுவீங்க, எல்லாருக்கும் பழக்கம் தானே. சட்டியை போட்டு எடுக்கணும். அதுதானே. அது என்னடா நம்ம சுட வந்து பாலப்பம் சட்டியில் இந்த வரைக்கு சாப்பிட்றது தனி டேஸ்ட். ஆனால் உண்மையில என்னடா முதலொரு காலம் தெரியும்டா, விடிய ஜாமத்தில் அப்பம் கிளம்ப மாட்டா நான் கேள்விப்பட்டேன் முதலொரு காலம். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பின்னர் டைமில் நான் போடுறாங்க அப்பம். பின்னர் டைமில் எப்படி அப்பம் கிளம்புமா? அது நானும் இல்லை சின்ன வயசுல நினைக்கிறேன் அந்த சூரியனாலான ஒரு வேலை கிளம்புதோ அப்படின்னு நினைச்சிருக்கேன். சில இடங்கள்ல அந்த பீச் ஓரங்கள்ல எல்லாம் அப்பம் சுடுவாங்க. பின்னத்துல என்ன சொல்றேன் கோயில். ஓகே, அதை வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் எப்படி சுடுறோம், அதை எப்படிலாம் செய்கிறேன்னு சொல்லி எங்களோட அம்மாட்டை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு முதலாவது எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ வாங்க எங்களோட அம்மா ரெடியாகிறாங்க, வாங்க பார்ப்போம். பாலும் பழமும் பாலப்பம். என்னம்மா வணக்கம். வணக்கம். என்னம்மா? ஆமா சுடப்போறன் பாலப்பம். ஓகே வணக்கம். வணக்கம். என்னம்மாய் என்ன மாதிரி இந்த மாவெல்லாம் போட்டு இந்த எஞ்சி வச்சிருக்கேன். உங்களை பார்த்து இந்த விளையாட்டு காணையும் நாங்கள் பாம தட்டிருக்கேன். காலையில ஓடி செட் பண்ணீங்க. அதாவது இந்த அப்பம் வந்து எப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்படி அதாவது எப்படி செய்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு? இதை அரிசி எவ்வளோ வைக்கிறேன், அதாவது இடிக்கிறேன். புழுங்கரிச்சா பச்சரிச்சா? பச்சரிசி இடிச்சு அதை கொளிக்கிறேன். கொளிச்சு கப்பியை வேறு எடுத்து மாவை மரம் எடுத்து பானையை ஒட்டி மாவை கஞ்சி ஒரு நாள் கஞ்சி காய்ச்சறேன், குளிக்கிறத கஞ்சி காய்ச்சறேன். பானை அடுப்பில் வச்சு காய்ச்சறா இல்லை அந்த குறுநல் அரிசி இருக்கல அந்த புடைச்சது சுடு தண்ணியோ சுடு தண்ணியை வச்சு மாவு சட்டிக்குள்ள ஊற்றுறேன். ஊற்றி அப்போ ஆற்றி 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 ஆறினோடனே இதுக்குள்ள ஓட்டி கொஞ்சம் சோடாத்தூள் அப்பச்சோட கஞ்சி ஆச்சக்குள்ள இளநீ விட்டு காய்ச்சிரன்ற. இளநீ பானிக்க மாவு விட்றேன். விட்டு மறையில் கிளப்பி வச்சா காலை மேல் ஒளிம்பி நாங்கள் அப்படித்தான் சுட்டேன். இப்போ கொஞ்சம் நேராக போயிட்டு இந்த சொல்கிறேன் நான் மரம் காலை ஒளிம்பி தேங்காய் திருவி எல்லாத்தையும் புளிஞ்சி இது 2ஆம் பால். அதே 2ஆம் பால் 1ஆம் பால்ன்ற உலகம். 2ஆம் பாலும் 3ஆம் பாலும் பானைக்கு விடுறேன். 2ஆம் பாலும் 3ஆம் பாலும் பானைக்கு விடுறேன். முதப்பால் நேரம் அப்பதுக்கு விடுறேன். மேலுக்கு விடுறேன். அது அப்போ இந்த அமரம்
அதோட சோடாத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பும் வெள்ளம் போட்டு என்ன அப்போ அப்பம் சொல்கிறன்ற சின்ன வேலை இல்லை சின்ன வேலை இல்லை இது பெரிய கனாட்டம் பிடிச்ச வேலை இது என்னடா இது எத்தனை மணித்தியால இருக்க எத்தனை மணித்தியால மா பணஞ்சு வச்சு இது ராவு 7:30 மணி காலையில் செஞ்சுக்கணும்ண்ணே இரண்டாவது புளிச்சா தான் டேஸ்ட் ஆகும் உங்களோட சட்டி எல்லாம் எப்போ பழக்கணும் நீங்கள் சட்டி அது ஒரு 10 வருஷம் இருக்கும் பழைய சட்டி தானே போட்டா கிடைக்கல அப்போ போடல தானே மணி அது 2 நாள் அப்போ சுட்டேனா சட்டி பழக்கிறேன்னு என்ன விளக்கம் எனக்கு விளங்கல எனக்கு அது சட்டி வளர்க்குறேன்னு அப்போ சுட்டத்தான் அது கொஞ்சம் இதாக சுட்டு போட்டு வச்சப்போ வறுக்கிற சவுடெல்லாம் போட்டு வறுக்கிறேன் அது முதல் வாங்கி வறுத்து அதை வச்சிருந்து நல்லெண்ணெய் வாங்கி அதுக்குள்ள ஊற்றி வைக்கிறேன் ஊற்றி 2 நாளைக்கு இருந்து மறுகா கடைஜாரு சில நேரம் நாங்கள் கரை தேங்காய் போட்டு வறுக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சு அது இருக்கிறான் அப்போ போட்டு வச்சுடுறான் அதாவது மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அம்மா சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு குருநாள் மாவையும் அரைச்சி இந்த சுடுதண்ணி போட்டு காய்ச்சணுமே கஞ்சி காய்ச்சணும் இருக்க வரும் காலையில் பார்த்தா அதுக்குள்ளே வந்து 2ஆம் பாளையம் 3ஆம் பாளையம் போட்டு கலக்கணும் இப்போ அதையும் கலக்கி காட்டுவாங்க விட்டு கணக்கு எடுக்கணும் ஓகே நீங்கள் சரியான பதம் அப்படி எல்லாம் சுட்டு போட்டுருவாங்க அதுதான் உண்மையான விஷயம் எல்லாரும் அப்பம் சுட்டுலாம் தெரிஞ்சுங்களா இடிய பாய்க்கலாம் எல்லாரும் காலப்பம் சுடையலாம் சரி கழுவி போட்டு இருக்க விடுவோமா ஓகே அப்படிங்களா ஓகே இது வந்து 2ஆம் பால் 2ஆம் பாலும் 3ஆம் பாலும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே 2ஆம் பால் 3ஆம் பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் போல மிஞ்சினா மாதிரி கட்டுமே நான் புளிஞ்சு வச்சிருக்கேன் இது 2ஆம் பாலம் 3ஆம் பாலம் 2ஆம் பாலும் 3ஆம் பாலும் ரெண்டு சேர்ந்துடா ரெண்டு கறி அது எப்படி அந்த கணக்கை பார்க்குறேன் கணக்கு தெரியும் ஆக தண்ணி வேலை இருந்தால் கிளம்ப மாட்டேன் சுணங்கும் கொஞ்சம் கட்டியா திக்காரிக்கணும் என்ன கொஞ்சம் இதுகளும் உப்பு போடணும் அதுதான் உப்பு ஏன்டா இந்த உப்பு தண்ணி நாங்கள் மற்ற சும்மாவும் இல்லை ஏன்னா அந்த புதுச்சட்டியில் விட்டாலும் கிளம்பாது தண்ணி கூடுனாலும் கிளம்பாது உப்பு காணாட்டி அப்புறம் பார்த்து போடுறது இல்லை உப்பு கூட படம் உப்பு கூட்டின்டாப்பா மருகா கொஞ்சம் சோடாத்தூள் ஓடுவோம் ஓகே அப்போ சோடா போடுற என்ன வழக்கம் அப்போ சோடா போடுற நல்லா பொங்கும் அதாவது அப்பம் பொங்கி வரும் அதுக்கப்புறம் அப்பச்சோடா அப்பத்தி அப்பச்சோடா சரி எல்லாம் போட்டாச்சு சட்டியை வைப்போம் அடுப்புல அந்த நெருப்புட விளக்கத்தை சொல்லணும் ஃபர்ஸ்ட் இந்த ஓட்டுற நெருப்பு என்னன்னு சொன்னா அப்பத்துக்கு மேல தெரிஞ்சவங்களுக்கு கீழுக்கு ஒரு அடுப்பு மேலுக்கு ஒரு அடுப்பு அதே அப்படி 2 அடுப்பு வைக்கிறாருன்னு கீழுக்கு அப்போ சட்டியை விட்டு அப்போ விட்டு மரம் மேலே சட்டியை தூக்குறாதான் மேலுக்கு வேகும் கீழுக்கும் வேகும் மேலுக்கும் வேகும் அதாவது அப்பம் பார்த்தீங்கன்னா சூடுலாம் ஆவிதானே அடிபத்தி அப்படின்னா கீழுக்கு தணல் மேலுக்கு தான் அடுப்பு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன எந்த சட்டி ஓகே சட்டி வைங்க சரி நெருப்பு பார்த்து போய் கீழுக்கு அது கணக்காக கீழுக்கு நெருப்பு வைக்கணும்னு அவசியம் இல்லை நெருப்பு ஏண்டா சட்டியெல்லாம் வச்சு விடுவோம் நல்லெண்ணெய் ஏன் சட்டியை வச்சுட்டு சொல்றதுக்கு மட்டும் நீங்க அது தொழில் தானே அது செய்யும் தொழிலே செய்வோம் இதே இதுக்குள்ள ஓடுவோம் சரி இது தள்ளி விட்டுறேன் இதுதான் முதலாம் பால் சரி அடுத்தது உண்மையிலே இந்த நம்ம பெரிய ஜோக்கள் அப்பம் சுட தொடங்கி எத்தனை வருஷம் ஆகி நீங்க அப்பம் சுட தொடங்கி நல்ல சுட இல்லை நாங்களே இல்ல முதல் கனகாலத்துல அது நான் தான் சுட்டேன் அப்போ ஸ்டார்ட்ல அப்பம் மட்டும் சொன்னா இங்க மட்டும்தான் நான் பெருமாட்டாப்பா 4:30-5 மணி ஏன்னா இதுக்குள்ள லைட் அடிச்சு ஓடி சில டைல ஏசி பண்ணுவேன் என்னன்னு அவ்வளவு சுரோட்டுறாங்க அப்பத்துக்கு அது விடிய ஜாமத்துல அப்புறத்துக்குண்டே ஒரு கூட்டம் இல்ல அப்படின்றது விடா அப்பம் நிறைய பேர் சுடுவாங்கடா அந்த டைம்ல உனக்குதா அந்த சுட்ட அதாவது உண்மையிலே அப்பம் வந்து எல்லாரும் சுடுவாங்க மகளே உண்மையிலே எல்லாரும் அப்பம் சுடுவாங்க ஆனால் எல்லார்ட்டையும் சாப்பிடல நம்ம டேஸ்ட் ஒன்று வராது தெரியுமா ஆனால் இங்கே சாப்பிட்றேன் நான் விரும்பி அப்பத்துக்கு ஓடர் ஏன்னா சரியான ஓடர் அப்படி விரும்பி சாப்பிட்றாங்க இந்தியில் அப்பம் அந்த காலத்தில்
மற்றது முதலொரு காலத்தில் வந்து நம்ம டாக்கில் என்னடா அந்த இதுக்கு சாப்பிட்றவங்கல்லோ நெல்லுக்கு அது எப்படி ஒரு புனையலுக்கு என்னன்னு சொல்லுவாங்கல்லோ ஒரு நெல்லுக்கு ஒரு ஓடி அப்பம் ஒரு கொத்துக்கு ஒரு மரைக்காலுக்கா ஒரு கொத்து நெல்லு கண்டு அந்நேரம் கொடுத்தேன் ஒரு மரக்காலுக்கு வந்து ஒரு ஓடியா பார்க்குறான் இவனி ஒரு மரைக்கா நெல் தரணும் 10 ஜோடி நெல் விலோரே அந்த டைமில் அந்த வீட்டில் கூட அந்த காசு பணக்கம் இல்லாத காலத்தில் நெல் தான்டாப்பா எல்லாரும் காய்ச்சி கட்டுப்பாடு எங்கள் அம்மா அம்மா சுட்டுறேன் இல்லைன்னு தெரியும் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஒட்டிக்காங்க நல்லெண்ணெய் விடுவோம் நல்லெண்ணெய் விடுறது என்னதுக்கு வேணும் அப்பம் கிளம்புறது மறுபடியும் மணக்கும் அது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சாப்பிடுவேன் வளைச்சி விடணும் இப்போ என்னதுக்கு எல்லா பக்கம் உறைஞ்சினாங்கன்னு சொன்னால் அப்போ தான் அந்த அப்பம் வந்து எல்லா இடத்தையும் பறந்து படும் அந்த வயலில் அப்போ தான் கிளம்பும் ஓகே விடுங்களா கடவுளை நேர்ந்து மன்றாடி ஃபஸ்ட்டு அப்போ விடுங்க முதலாவது அப்பம் கீஸ் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக எங்களுடைய ஜோ முதலாவது இது தலைப்பால் பால் முதலாம் பால் நீ வச்சு சீனியை பாட்டு சாப்பிடுவே அந்த பால் தான் அது பசிப்பால் இல்லை அது அது நிறைய பேர் தெரிஞ்சுக்காது விளக்கங்கள் இந்த இது என்னண்டா அப்பம் சுடுறாக்குள்ள ஒரு பானையில தண்ணி வச்சுக்கிறேன் என்னதுக்கு இல்ல கோயில் வழியே நான் பாத்தீங்கன்னா கடை வேற ஒரு தண்ணி வச்சுப்பாங்க அந்த நெருப்பு வைக்க அடிக்காம வைக்கிறது முன்னுக்கு வைக்கிறது முன்னுக்கு நெருப்பு வைக்க அடிச்சுதான் நாக்கு வரும் தண்ணீர் அடிச்சுதான் தண்ணி வைக்கிறது ஓகே இந்த அப்பத்தில் பற்றி கதை ஒன்றும் இல்லையா இருக்கு சொல்லுங்க அப்போ கதை அப்பத்தை கொஞ்சம் சாப்பிட்டா 2-3 அப்பத்தை சாப்பிட்டா கொஞ்சம் அதை ஒரு மதியானம் நிறுத்துறது அதே அது நிறுத்துறது தான் பதவி அப்பம் சாப்பிடா கூட சாப்பிடா சோம்பரி சோம்பரிக்கணும் அடிக்க நித்ததுக்குமா அந்த இளநிக்கு என்ன தெரியானே தேங்காய் பாலுக்கு எண்ணெய் மயக்கம் மாதிரி இந்த பால் இறக்க போகிறாக்களுக்கு சாப்பிட்டு போகிறல என்னதுக்கு பால் இறக்க மாட்டுகளுக்கு சாப்பிட்டு போகிறல இந்த ஈவாரி அங்கே நாங்கள் அப்பா கொண்டு கொடுக்குற அப்பம் சாப்பிட மாட்டாரு ஆனால் நித்திர வராட்டி ஒரு ஜோடி சாப்பிட்டா சரி பாரு நித்தியம் கொண்டு இருந்தால் பால் வாடியும் கூட போயிடும் மற்றது அப்பம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு முந்திரி பருப்பு ஒரு டேஸ்டியான சாமான் தான் எண்ணெய் ஆணி கப்பல் வித்து முந்திரி பருப்பாங்க நான் கதை மாதிரி தான் அது என்னடி என்னடா கொண்டு சாப்பிட்டோம்னா ஒரு ஜோடியோட நமக்கு கூட அந்த டேஸ்ட் வந்து அப்படியே 2-3 ஜோடி சாப்பிடலாம் சாப்பிட நல்லா தான் சாப்பிட தெரியும் ஓகே ஓகே இங்கே பாருங்க மக்களே வர கொஞ்சம் நல்லா எங்களுடைய முதலாவது அப்பம் என்ன வடிவா சக்ஸஸ் ஆகி வந்தீங்கன்னு சொல்லி அடுத்தடுத்த அப்பம் சுட்டு காட்டுவோம் பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த டைமில் வந்து நிறைய மக்களுக்கு வாயுறும நினைக்கணும் என்ன செய்கிற நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட வீட்டுகளில் அங்கேயும் விளையாட்டையும் பாய் வரும் வாழைப்பம் எல்லா இடத்தையும் வாங்கிடலாம் வாழைப்பம் எல்லா இடத்தையும் அரியானம் தெரியும் வேணும் அதுதான் அரியில் போகணும் மாவுடிக்கணும் விரத்தோணும் விளக்கு ஓடணும் விடியாதில் ஒன்றும் பண்ணுமே 2 மணி விடியாதில் தேங்காய் போகணும் வெளிச்சம் போகணும் எல்லா இடத்தையும் தானே அப்ப எங்க சொல்றாங்களா அங்க தானாவே ஆக்கள் கூடிடும் எல்லா சாமானும் வாங்கிடலாம் அப்ப எல்லாரும் சொல்ல மாட்டாங்க அப்பத்துக்கு வந்து இப்போ டிமாண்ட் தான் வேண்டாம் ஓகே மேலே உரிமட்டை வைக்கல் நெருப்பு வரும் உரிமட்டை சணல் பிடிக்கிறதா சரி முதல் இந்த பானை இருக்கு தானே இந்த பானைக்குள்ள கல்லும் போட்டு செய்வாங்கல்லோ கல் இப்போ வாங்கி இளநி புளிக்க வைக்கிறேன் அப்பம் புளிக்கிறதுக்காக வேண்டிய நான் இளநி ஊற்றி அப்பம் இளநி எது விடுவாங்க அதாவது இந்த அப்பம் புளிக்கிறதுக்காக வேண்டி தான் என்ன அந்த கல் இந்த பானைக்குள்ள வச்சு மண்டிக்கால் அடி மண்டி அது வாங்க ரெஸ்டாரி பிடிக்கும் போது கடையில் வர கல்லை தான் வாங்கி கொண்டு இங்கே ஊற்றுறவங்களுக்கு மண்பானை அது மண்பானை அது நீங்கள் முதல் வெள்ளாம டைமுக்கு தானே வெள்ளாம டைமில் அப்பம் சீசன் ஆகிக்கும்ல முதல் இந்த காலங்களில் வெள்ளாமட்டைக்குள்ள சோம்பரி வரல உங்களுக்கு நாங்கள் கொண்டு வர கிழங்க ஒரு பாட்டியில் சொன்னால் கொண்டு வர்றாங்க அது ஒரு முறை நெல்லை கொடுக்குற அந்த வேலை சோம்பரி வராது முட்டு வேலை உள்ளாவட்டி வேலைக்கு சோம்பரி வருமா வேதி வேண்டாம் காலால் ஒழுகும் துடையாது பட்டி போகணும் 2வது அப்பம் இறக்கப்படுது
என்னன்னு சொல்ற அது பகல்ல வந்து அப்பம் கிளம்புறல உண்மையிலே. விடிஞ்சா கிளம்புறல்ல நாங்கள் சொல்கிறோங்க. விடிஞ்ச கிளம்பு. நான் இப்போ இந்த வீடியோ இன்ட்ரோவில் காய்ச்சினேன் எனக்கு தெரிஞ்சதுதான். கிளம்பும் கிளம்பாவலிக்குது சுத்தமாக கிட்டன அப்பம் அப்பஞ்சூடக்குள்ள வந்து அப்பச்சட்டி பார்க்க கூட வாங்க பார்க்கப்படான்னு கண்பாரு. அது மாதிரி தான்டா கதைக்க விடான்றவங்க. எனக்கு தெரியும் என்னடா. ஏன்டா நேற்று அடி அடித்தான் அப்பத்தை போட்டுட்டேன். நேற்று சுட்ட நீங்களோ? சத்தையை பழக்கப்படுத்தி அதை அங்கே போக்காண்டாங்க 5 வழியா போவாங்க நிற்க இல்லை போலன்னு நாங்க சாப்பிட கிடைக்கல. எத்தனை மணிக்கு பண்ணீங்க? அப்ப ஜோங்களை தெரியலடாப்பா. நீங்க எத்தனை மணிக்கு போனாங்க? நம்ம ஹாலில் எத்தனை மணிக்கு வரக்குள்ள? ஆனா எங்களுக்கு தெரியும் நேற்று நீங்க ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கோ ஃப்ரிட்ஜ் என்னத்துக்கான அப்பன்னு சொல்லல நேற்று. அது அதுக்கு நான் ஓகே. இப்போ என்னண்டா அம்மா சொல்கிறத பார்க்க எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கு. நானும் ஃபெஸ்ட்டுக்கு துறைக்கணும். சனு சொல்ற மாதிரி அப்படின்னு சொன்னா சனு சொல்ற மாதிரி அம்மாவுக்கு சுட தெரியாது ஒழுங்கா. அவருக்கு அவரு பழக்கப்படுறான்னு பாப்போம் எப்படி சுடுறானோ இல்லை என்ன வேண்டி தெரியுமா அப்படியே சுடுவோமே அப்படியே துறைச்சாச்சு. ஓகே எல்லாம் பாலக்க கலக்கணும் சரியா. சனுவுக்கு தெரியாட்டியும் சனுவுக்கு இந்த அனுபவங்கள் இருக்கு. என்னடா சனுவாக சுட்டல கொஞ்ச நாள் கூட எடுக்காம. சரி ஒரு அப்பா தனியா நாங்க பண்ணாப்பா பாப்போமா. கணக்கு தான் பால் போடணும் சரியா. பாலை கொஞ்சம் நம்மளை பார்த்து நியாயமா விடணும் சரியா. அப்படின்னா தான் நல்லா இருக்கும். ஓகே சனுக்கு வந்து நினைக்கிறோமா எல்லாம் தெரியும் அவனுக்கு. அவன் நம்ம சுட்டு பழகிக்க அவனுக்கு. அதுதான் சுட்டு பார்ப்போம். ஏண்டா இப்படி கொஞ்சம் பரப்பி விட்டா தான் அந்த கடுகு நல்லா இருக்கும். அடுத்தாங்க அந்த கம்பு தாங்க பாப்போம் கம்பு. ஓகே அப்படி அமதி இது எப்படி செட்டப் பண்ண தானே. என்னடா இது பானை தானே. பானையை அப்படியே ரவுண்டா வெட்டி எப்படி வேலை வாய் பெரிய பானையில வாய் என்ன திருவாணியா வைக்கிறது உள்ளுக்கு மண்ணில் விடாம. சில பேர் அந்த கல் எப்படி அடிக்கி வைப்பாங்கண்ணே. இல்லை கழிச்சு வச்சுக்காது. தாண்டியாராட்டமும் மாட தஜரா கூத்தமும் கூட நெருப்பு காணாம். நடுவில் விட மாட்டேன் அப்பம். பழக்கம் குறைவு பழக்கம் குறைவு. பழகணும் சரியானதுக்கு அப்படி வருவேல என்ன. சரி அப்பத்தை ஒருக்க பார்க்கணுண்ணே. வெயிட்டாங்க வெய் தானே. எங்கடா ஊத்துன வால் வாழை பார்த்தியா என்ன இறக்குங்க. எங்க நீ ஊத்துன வால் இந்தா பால் படி அடிக்கிறா படி அடிக்கும். எப்படி வந்தீங்கன்னு பார்த்தியா நம்மட அப்பம். அங்க பாருங்க மக்களே எங்கடா ஜோ வந்தீங்க. உங்களுக்கு இல்ல என்ன கிளப்புப்படுது கடவுளே. ஏன்டா இப்படி ஊத்துனா தான்டா அது இது அறிவுன்னு நீ சொல்றேன். அடுத்த அப்பத்தை நான் போட போறேன். எப்படி ரத்தியம் நல்லா அப்பம் நான் சுட்டு அப்பம் தான். ஓகே இப்போ எங்கட சனு ஒரு அப்பத்தை சுட்டு பழுதாக்கினான். பழுதாக்கல நல்லா இருக்கு. நல்லா சனுவுக்கு மட்டும் அப்பம் சுட தெரியும் கடை நல்லா இல்லை. எனக்கு அப்பம் சுட தெரியும். இப்போ நானும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்பத்தை. அப்ப கடையில் போய் சுட போறோம்னா தர மாட்டாங்க. என்னடா ஒருத்த பழுதாயிருமாண்டு. இது நம்ம செய்யற வேலானே. நம்மட விட்டா நம்ம பழுதாயிடலாங்கண்ணே. அப்ப நான் சின்ன எனக்கு சின்ன தான் விருப்பம். எனக்கு வந்து மக்களே சின்ன அப்பம் தான் விருப்பம். அதனால சின்ன நான் சுட போறேன்.
பாலில் விடுது பால் இது வந்து தலைப்பால்ண்ணே. ஓ தலைப்பால். ஓகே முடுங்க. ஓகே பாப்போம் சனோட எப்படி வந்து கண்ட எப்படி வந்து கண்டி. ஏன்னா அப்படி மெலிசா போட நீமா கனவா போடுறோட மெலிசா போடுறேன் டேஸ்ட் கூட. அடே அந்த வண்டலப்பம் இன்னொரப்பம் இருக்கீங்களாடா? ஓட்டப்பம். ஓட்டப்பையில் முட்டை உண்டு வெறும் முட்டையை ஒன்று உள்ள அடிச்சு ஊற்றி வைப்பாங்களே. இந்த தட்டப்பம். சட்டிக்கு விடுறது அது என்னன்றா கொஞ்சம் விட்டு அந்த இதை காட்டுறேன் காட்டுனா அந்த மேலுக்கு ஃபுல்லா கரு இல்லை கொஞ்சம் மட்டும் அதில் முட்டையும் அடிச்சிடும். முட்டை சரி ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆள் வந்திக்காங்க என்னதுக்கு என்ன உலகம் வந்த நீங்க? நாங்க இந்த அப்பம் சுட்டி சாப்பிட வந்தேன். சீனி நாங்க வந்து வீடியோ எடுக்கலாம் உங்களுக்கு அதுன்னு பிடிச்சப்ப மாதிரி விடுறேன். என்ன அப்பம் சாப்பிட வந்து என்ன உலகம்? அதை பார்த்து பழகிறதுக்கு தான் சாப்பிட போகுது. உங்களுக்கு தெரிய வழக்கலையா ஆளுக்கு? அப்பம் சுட்டு நான் பழக்கம் அப்பம் சொல்ல சாப்பிடுவோம். மக்களே பாருங்க எங்கட ஜோக்கு அப்பம் சுட தெரியும். வழக்கலையா ஜோ உங்களுக்கு சின்ன இல்லை? பழக்கிற பார்த்தா ஒரு கேன சுடுவாங்க இல்லையா? அதிகமா இன்னொன்று இல்லை ஸ்பெஷலிஸ்ட். உங்களுக்கு நான் பழக்கின அப்போ சுடுறதுல இல்லை அப்போ சாப்பிட்றதுல ஸ்பெஷலிஸ்ட். வைக்கிறதுல அதாவது எங்களுடைய ஜோ பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபுட்டை வைக்கிற ஸ்பெஷல் ஆள். எல்லாரும் வந்து ஃபுட்டு வைக்க மாட்டாங்க. ஆனால் ஜோ வந்து எல்லா வகையான ஃபுட்டும் வைப்பாங்க. அதாவது இந்த வேலை கொஞ்சம் கஷ்டம் என்ன ஜோ? அப்போ சொல்றது நினைக்கிறமா இல்லை. மாவை பழத்துக்கு எடுத்தாலே பெரிய சிக்கல். நம்ம நேரத்துக்கு வைக்கணுமே. ஓகே மகளே பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சுட்ட அப்பம் வந்து தோல என்னோட அப்பம் கிளம்பு கிளம்பு படம் இல்லைன்னு இறக்குங்க. வரும் வரும் முயற்சி செய்தால் சமயத்தில் வென்று. நீங்க கொஞ்சம் இறக்கி விடுங்க. ஏன் இறக்கலாம்? அது அப்படித்தான்டா அதுக்கும் பழக்கம் வரும்டா. அந்த கை வந்து அந்த பதத்துக்கு வருது இல்லை இறக்குற பதத்துக்கு. அதான் எனக்கு நடந்தது. எப்படி நான் சுட்ட அப்பம் அப்படி வந்து கேட்டாருங்க. இது சனு சுட்டது, இது நான் சுட்டது. நான் சுட்டது பாரு தட்டே வடிவாய்க்கண்டு கமெண்ட்ல பண்ணுங்க மறக்காம. இப்போ என்னன்னு சொன்னா சின்ன சண்டை போகுது. என்ன பிரச்சனை இல்லடா எங்க ஜோ வந்து சொல்றாங்க அப்பதான் சுட சுட சாப்பிடணுமா, அப்பதானா அது டேஸ்டியா இருக்குமா வண்டி. ஏன் ஜோ அப்படி? சுட சுட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். 6 மணி நேரம் டேஸ்ட்ல சாணக்கு சுட்டா பத்த கூட சாப்பிடட்டும். என்னண்டா கதியம்மா இதுல மிது இப்ப இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவலைப்படுவான். அவன் சுடக்குள்ள சின்ன பஞ்சு விடுவானா, சாப்பிடக்குள்ள சின்ன பஞ்சு தான் சாப்பிடணும். நான் சுட்டாப்ப எனக்கு அதான் நீ விட்டாப்ப சின்ன நான் சுட்டாப்ப பெருசு. அப்ப நாங்க பாத்தீங்கன்னா முதல் இங்க வரக்குள்ள இவங்க ஒரு ஜோடி சாப்பிட்டு வரனே ஃபெஸ்ட்டுக்கு வந்து நின்று ஒரு ஜோடி தாங்க சாப்பிட போறாங்க. அப்புறம் மிச்சத்தை கட்டுங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஒரு வாழையில வச்சு சீனியை போட்டு ஒரு அப்பத்தை செடுவாங்க. படி அவஞ்சிக்கிறா பஞ்சாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிங்க அவன் என்னோடைய கண்டி சனோ சீனியை போடுறாமா. சாப்பிட சாப்பிட மனம் விடாதுடா சீனியை போடுங்களா மிது. சாப்பிட சாப்பிட மனம் விடாது ஒளிமித்து போறது. இப்போ நீ ஜோ அங்கே போயிலுங்க நாங்கள் வரோம். நாங்கள் சாப்பிடுதான் போவோம் இப்போ. ஓகே சாணம் ஐயா எடு சாணி விட்டா அப்பத்தாடு. ஏனண்டா ரதியம்மா சாப்பிடக்குள்ள பக்கப்படக்கூடாது. ஏன் இதுக்குள்ள வச்சா அப்படி ஏன் பக்கப்படும்? அதானே. ஓ அப்புறம் நான் சுட்ட அப்பவும் இல்லை வேற லெவலில் இருக்கு. நான் சுட்ட நல்லா இருக்கு. நான் சுட்ட நல்லா தான் இருக்கிறேன். உண்மையிலே இந்த அப்பம் நல்லா இருக்கின்றது காரணம் இல்லைங்க. ஆகும் இந்த மாவு பதத்துக்கு வந்தால் மட்டும்தான் அந்த அப்பம் நல்லா இருக்கும். அடே நான் சுட்ட அப்பம் உண்டதை விட நல்லா இருக்கிறா. நாங்க தான் பாவிக்கிறேன். நல்லா இருக்கும். உண்மையா நல்ல டேஸ்ட் ஆகி இதே அப்படியே வைக்கணும். அது ரெண்ட கைப்பக்கம் என்னன்னு தெரியாது நல்லா இருக்கு. ஒண்டா ரெக்கார்டு தான் நீங்கள் மக்களே சனு என்ன அப்பம் வந்துக்காது, அது வந்து கொத்துமா வந்துக்கும். அதுவும் வந்து அந்த விடியச்சாம 3-4 டைம் அந்த டைமில் வந்து என்ன செய்யணும்னா ஒரு இஞ்சி பிளேண்டியும் ஒரு 2 ஜோடி அப்பம் சாப்பிடணும். இஞ்சி பிளேண்டி நாள் விடிஞ்சா தூங்க வேண்டியதான். சட்டை போறீங்க அந்த டைம் நல்ல அங்கே போயிட்டு வரலாம். இஞ்சி பிளேண்டி தொடங்கி நீங்கள் சாப்பிடுங்க. இஞ்சி பிளேண்டி ஆயிருக்கு. சரி அப்பத்தை விட மெது இந்த கரை இருக்கல கரை இது நல்ல டேஸ்டா இருக்கு. ஓடாம எடுக்கிறபடி எனக்கு சாப்பிடுவோம். எனக்கு மேலே அடிவளி சாப்பா நல்லா விஷயம் இருப்போம். அந்த அடியப்பத்துக்கு பெரிய போட்டிடாப்பா நிறைய பேர் வைப்பாங்கண்ணே. ஏன்னு அவ்வளோ டேஸ்ட் ஆகிக்கிறேன் அடியப்பம். அதுக்கு தான் நானும் அடியப்பம் போட்டேன். அதுக்கு தான் நானும் அடியப்பம் படியா வளைச்சுட்டேன். உங்க ஜோல விளையாடு எங்க இது அடுப்போம் என்னதோ சுழிச்சுட்டு இருந்தாங்களோ அப்பம் ஜோட பத்து பாருங்க.
இங்க பாருங்க என்ன அழகா இருக்கு ஜோ ஸ்பெஷல் ட்ராப் அவங்க அம்மா வச்சு ஊதியாங்க. நான் வந்து ஒரு ஒத்த பத்தி சாப்பிடுதேன். நான் இப்படி வச்சு கூட எடுக்க போறேன். இங்க பாருங்க எப்படி இப்ப சுத்தமா இருக்கும். ஒரு ஜோடி அப்ப எவ்வளவு 70 ரூபாய் இப்ப? ஓ 80 ரூபா. 80 ரூபாயா? ஓகே 80 ரூபாய் காசு கொடுங்க. காசு 80 ரூபாய் கொடுங்க ஜோ. எங்கடா இந்த ஓந்தாச்சி மடத்துல அவளத்தை சுடுறவங்க அங்க விட என்ன சின்ன சின்ன நீ தானே சாப்பிட்டு ஞாபகம் இல்லையா? இப்போ அப்படி 60 ரூபா. அங்க நான் 80 ரூபா. சாப்பிடு நான் சுட்டு சுடச்சுடாம இருக்கும் சுடச்சுட்டாங்க. சனுதை சாப்பிடு. இதுவும் இது சாப்பிடல. இது சாப்பிடலடா. அப்பம் சாப்பிடல. ஐயோ எங்கட சங்கத்துல ஒரு நாள் அப்பம் சாப்பிடலையா? இது உண்மையாதான். அவன் நித்திரவங்க நான் சாப்பிடல. ஓ கேளுங்க அவன்கிட்ட. அவன் சொல்றான் எனக்கு வைங்கடா. அவனை நித்திரவங்க அதிகமா அவளை சாப்பிடல. முறைக்கு சனுவு தான் கூட தெரியக்கூடாது இந்த அப்பம். நித்திரோல பாருங்க. எனக்கு இப்பயே நித்திரவங்க அப்ப சொல்லுங்க. நல்லா இருக்கு. எங்கட அம்மா சொல்றப்ப நல்லப்பா. அப்ப நீங்க உங்களுக்கு சொல்ல தெரியா? அதிகமா நான் சுட்டாப்பத்தை சொல்லல நீங்க. நீங்க அப்புறம் நான் அப்படி சொல்றேன். நான் பாதி கொடுத்த மக்களை வீடியோ கட் பண்ணி ஜோக்கு. கடைசி வரையும் கட் பண்ணல சரியில்லை 2 அப்பம் கேட்டு சரியானே ஜோ வந்து 2 ஒண்டா சாப்பிடுறேன். அதை நான் சொல்றதுக்கான அப்படி செய்யறேன். எப்படி இந்த அப்பத்துல இது சூடு. அதாவது ஒரு அப்பம் 6 கிண்டோடியா சூடப்பத்தோடைய தான் 2 சூடாயிருவேன். இல்ல அப்படி சொல்லல அதிகமா. ஏண்டா ஒரு அப்பம் சூடா இருக்கா அதுக்கான தான் 2 அப்பம் எடுத்தேன். மேலே இருக்கிற அப்பத்தை சாப்பிட்டு 2 அப்பத்தை தந்துடுவா அப்படின்னு. நான் இன்னொரு ஒத்தைக்கு மேலே சாப்பிட மாட்டேன். ஒரு ஜோடியை சாப்பிடுவேன். ஓகே மக்களே, இன்றைக்கு பார்த்துருப்பீங்க எங்களுடைய பெரிய ஜோ வந்து எங்களுக்கு வீடியோவில் அப்போ செஞ்சு காட்டினது. அதாவது எப்படி எப்படிலாம் செய்கிறேன் என்னென்னலாம் சேர்க்குறேன்னு சொல்லி எப்படியா விளக்கமாகவும் தெளிவான முறையில் வீடியோவில் காட்டிப்போம். அந்த வகையில் இன்றைய நாளுக்கு எங்களுக்கு அப்பம் சுட்டி தந்த ஜோவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். என்ன செய்யணும்? அதாவது இந்த டைமில் வந்து எங்கேயும் வெளிப்பயணங்கள் போனால் தான் அப்பம் சாப்பிடலாம். அது எங்களோட வீட்டை எங்களோட காலடியிலே வந்து எங்களோட கண்முன்னுக்கு சுட்டு தந்தால மேலே அது எங்களுக்கு நல்லா இருந்துக்குமையா ரதியமாக அப்போ இருந்தது. அப்ப நல்லா இருக்குமா சாப்பிட கொஞ்சம் தலை தேக்கும். உண்மையா எனக்கு அந்த அப்பம் சாப்பிட்ட போகிறப்ப நித்திர தூக்கமாகி சோம்பறியா இருக்கு. பெரிய உண்மையில் நன்றியா. நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா? எங்களோட மக்கள் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுடைய ரதியம்மாட அம்மாட விட்ட நாட்டுக்கோழி இறைச்சி எப்படி சமைக்கிறேன்னு சமைச்சு காட்டான்னு பார்த்துனே நானும் அந்த கமெண்ட் வாங்கினாங்க. அதுவும் ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுற வேண்டி. அம்மா சாப்பிடுறேன். ஐயோ அப்ப கமெண்ட்ஸ் பண்ணால் பாவமேராப்பா. ஓ நாங்கள் சாப்பிடும் தானே. உண்மையிலே இன்றைய காணொலி ஒரு சந்தோஷமான முறையிலும் ஒரு சிறப்பான முறையிலும் அமைஞ்சிருக்கொண்டு சொல்லிக்கொண்டு நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் மக்களே. உண்மையிலே மகளே, இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய பதிவுகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து. இப்போ வாங்க வீடியோவை முடிச்சு கொள்ளலாம். மற்றொரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். பாய்.